சார், இன்றைய முதல் செய்தியாக சென்னை ஓட்டேரியில் அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் தலைமை காவலராக வேல்முருகன் என்பவர் பணிபுரிந்து வராரு. அங்கே ஒரு மனு விசாரணைக்கு வரும்போது ஒரு பெண் அவங்க வந்து பர்தா அணிஞ்சிட்டு அங்கே வந்து காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த அதிகாரி வந்து நீங்கள் அதை கொஞ்சம் அகற்றுங்க, உங்கள் புர்கா வந்து அகற்றுங்க, அப்போனா தான் உங்கள் முகத்தை நான் பார்க்க முடியும், அப்போனா தான் வந்திருக்கிறது நீங்கள் தானா இல்லை வேறு யாருமா அப்படின்ற ஒரு எனக்கு அந்த ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த காவலரிடமே இந்த பெண் வந்து பயங்கரமான ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அது முடிஞ்சு வெளியே காவல் நிலையத்தை விட்டு வெளியே வந்து இந்த முஸ்லீம் அமைப்புகளுக்கெல்லாம் தகவல் கொடுத்து அந்த அமைப்புகள்லாம் வராங்க. வந்து மீண்டும் அந்த தலைமை காவலரிடம் இவங்க வந்து பிரச்சனையில் வந்து ஈடுபடுறாங்க. அதன் பிறகு அதோட இல்லாமல் உயர் அதிகாரிகள்கிட்ட போய் மனு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எங்கள் மதத்தை சேர்ந்தவங்களை வந்து நீங்கள் புண்படுத்துறீங்க, எங்களோட மத அடையாளங்களை நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க, கேவலமாக நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஒரு மனு ஒன்று கொடுக்குறாங்க. அதன்படி உயர் அதிகாரிகளும் விசாரிக்காமலே அவரை வந்து பணியிடை நீக்கம் செஞ்சுருக்காங்க, சஸ்பெண்ட் செஞ்சுருக்காங்க. இதுக்கு இந்து முன்னணி மாநில தலைவராக இருக்கக்கூடிய காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் இதுக்கு ஒரு கண்டன அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு செய்தி பல சம்பவங்கள் இதை பற்றி நடந்திருக்கு. இந்த மாதிரி புர்கா அணிந்ததுக்காக பல சம்பவங்களை வந்து இவங்க வேணுமென்றே அதை ரொம்ப ஆழமாகவோ இதை வந்து பண்ணியிருக்காங்க, பெருசாகவும் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? முதலில் தமிழக காவல்துறையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம ஒரு செய்தி சொல்கிறோம். உங்களுக்கு பிரச்சனைனா உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியது இந்து அமைப்புகள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்து அமைப்புகள் நடத்தக்கூடிய ஊர்வலம், பொதுக்கூட்டம், இதற்கு அது மட்டும் இல்லாமல் இந்து முன்னணி கொண்டாடக்கூடிய விமர்சையாக கொண்டாடக்கூடிய விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம், இதிலெல்லாம் காவல்துறையினர் எவ்வளவு பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறாங்க அப்படிங்கிறத அந்த காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டும். உங்களுக்காக இப்போ குரல் கொடுப்பது இந்து முன்னணி மட்டும்தான் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக முதல் செய்தியாக சொல்கிறேன். இஸ்லாமியர்கள் இப்படி நடந்து கொள்வது புதிதல்ல. அந்த காவல் நிலையத்துக்கு வராங்க, ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறப்ப முழுசாக தான் அவங்க பார்க்க முடியும். எப்படி முக தோற்றம் எப்படி இருக்குது, யார் வந்திருக்கா, உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்க வந்திருக்காங்களா, புகார் கொடுத்தவங்களும் இவங்களும் சரியான ஆட்கள் தானா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பலமுறை இந்த எக்ஸாமில் கூட இந்த விஷயங்கள் வரும் பொழுது இந்த இஸ்லாமிய அமைப்பினர் பல பேர் பிரச்சனை பண்ணதை கூட பார்த்தோம். ஈவன் மாயவரம் பக்கத்தில் ஒரு கல்லூரியில் கூட இந்த சர்ச்சை இது சம்பந்தமாக பாஜகவுடைய தலைவர் எச் ராஜா அவர்கள் பேசும் பொழுது அதை வைத்து பூதாகரமாக பிரச்சனை ஆக்கினாருன்னு பார்க்குறோம். மதுரையில் வாக்குச்சாவடி முகவராக பாஜக ஒருத்தர் இருந்தார். அங்கே வந்து அவங்க அந்த ஐடென்டிஃபிகேஷன் போடுறவங்க இந்த நபர் தானா அப்படிங்கிறதுக்காக அவங்க பர்தா போட்டிருந்தாங்க. முகத்தை பார்க்கணும்னு சொன்ன உடனே அதை வெளியிலே வந்து திரித்து பாஜக வேணும்னே நான் இஸ்லாமிய பெண் என்பதனால என்னை வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தினார், எங்கள் மதத்தை வந்து கிண்டல் செய்தார் அப்படிங்கிறது மாதிரி சொல்லி அந்த வாக்குச்சாவடியிலிருந்தே அந்த பாஜக முகவரை வெளியேற்றிய அந்த சம்பவங்கள் ஒன்று நடந்தது. சமீபத்தில் நாகப்பட்டினம் பக்கத்தில் ஒரு அரசு மருத்துவ ஹாஸ்பிட்டல், அதில் அங்கே ஒரு பேஷண்ட்டாக பாஜகவை சார்ந்தவர் ஒருத்தரை போய் அட்மிட் பண்ணுறாரு. அவங்க சீரியஸாக இருக்காங்க, அவங்கள ஃபஸ்ட் எய்டு பண்ணுங்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர் ஹேப்பன் டு பி ஒரு இஸ்லாமிய பெண். அவங்க அது பண்ண மாட்டாங்க, தூரத்துலேருந்தே பார்க்குறாங்க. அவங்க இது மாதிரி அவங்க மீது விஷயங்களை சொல்லும் பொழுது இந்த உடனே அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து இந்த பாஜக நபர் வேணும்னே என்னை இஸ்லாமிய மருத்துவர் என்பதனால மத ரீதியாக என்னை வந்து பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தினாங்க. 2016 இந்து முன்னணி ஒரு ஆவணப்படம் வெளியிட்டது. சென்னை சில்க்ஸில் திருட்டு செய்தார் அப்படிங்கிறதுக்காக ஒரு இஸ்லாமிய பெண்ணை அங்கே இருக்கக்கூடிய அங்கே பாதுகாவலர்கள் அந்த அம்மாவை பிடிச்சி சிசிடிவி கேமராவை வச்சு இது பண்ணுறாங்க. உடனடியாக அந்த பெண் வெளியில் இருக்கக்கூடிய, நீங்கள் பார்த்தீங்கன்னா டி நகரில் சுற்றி ரோட்டோர கடைகள், ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய பல கடைகள் வந்து இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய கடைகள், இன்னும் அனுமதி வாங்காமல் ரோட்டில் வச்சுருக்கிறது நிறைய கடை. உடனே அவங்க திரண்டு இந்த திருட்டு குற்றச்சாட்டுப்பட்ட அந்த பெண்ணுக்கு காரணம் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர், எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, அவங்கள பர்காவை தூக்கி அவங்கள எல்லாம் செக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதை மத ரீதியான ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு சென்றார்கள். அதை வந்து அந்த ஆவணப்படம் இதில் காட்டியிருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
ரொம்ப சமீபத்தில் இப்போ ஏதாவது இந்த இஸ்லாமிய அமைப்புகளால் காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம ஸ்ரீ டிவியில் மட்டும்தான் இதை குறித்து விரிவாக பேசணும், வேறு எந்த தளத்திலும் பேசவில்லைங்கிறத இங்கே பதிவு செய்கிறோம். மீண்டும் ஒரு முறை என்னென்னா, வக்ஃப் போர்டு சேர்மனாக இருக்கக்கூடியவர் அப்துல் ரஹ்மான் மண்ணடியில் அவங்களுடைய அலுவலகத்தில் அவர் வராரு. ஒவ்வொரு அமைப்பிற்கும், இப்போ இந்து முன்னணி அமைப்புக்கும் சரி, ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் சரி, அங்கங்கே தமிழக காவல்துறையிலேருந்து ஐஎஸ் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ்லேருந்து ஒரு ஆளை டெப்யூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம பிஜேபி அலுவலகம் கமலாலயம் இருக்குது, அங்கே கூட நமக்கு தெரிஞ்சவர் தான், அவர் பிரேம் சிங்னு ஒருத்தர் இருக்கார். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அமைப்பையும் கண்காணிப்பதற்கு, அதாவது அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்குதா, இல்லை அந்த அமைப்புக்கு வேறு யாராலாவது பிரச்சனை இருக்குதா, என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி போயிட்டுருக்கு, இதெல்லாம் வந்து அடிக்கடி காவல்துறைக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் உளவு ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு தான் அவங்கள நியமிச்சிருக்காங்க. அவங்க யாருங்கிறது அந்த அமைப்புக்கே தெரியும். ஆனால் அப்படி இருந்தவர் மாரிமுத்துங்கிறவர், அவர் அந்த அப்துல் ரஹ்மான் எதுக்கு எங்கள் அலுவலகத்தில் எப்போ பார்த்தாலும் உட்காந்துருக்கிற, நீ என்ன ரிப்போர்ட் அங்கே கொடுக்குற அப்படின்னு சொல்லி அவர் மீது தாக்குதல் நடத்தினார். அவர் அதை கம்ப்ளைண்ட் கூட அவரால் பண்ண முடியல மேலதிகாரிக்கு. அங்கே இருக்கக்கூடிய இதை பார்த்துக்கிட்டு இருந்த வேறு ஒரு காவல் அதிகாரி வந்து இதை வெளியில் சொல்கிறாரு. மாறாக அந்த மாரிமுத்துவை அப்துல் ரஹ்மானிடம் மன்னிப்பு கேட்க வைத்தது காவல்துறை. இப்போ நீங்கள் சொல்கிறாங்க வேலுமுருகன் மீது துணை கமிஷனர் எந்த வித விசாரணையும் பண்ணாமல் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காருங்கிறீங்க. இந்த சம்பவத்தில் அப்துல் ரஹ்மான்ட்டு நீ யார் அடிவாங்க காவல்துறை அதிகாரியை நீ போய் மன்னிப்பு கேட்டுவாயா மாரிமுத்து அப்படின்னு நிர்பந்தம் படுத்தி இருப்பதாக ஒரு தகவல். அதை தான் நம்ம ஸ்ரீ டிவியில் பேசணும். ஏற்கனவே ஆம்பூர் கலவரத்தில் காவல்துறையினருக்கு என்ன நடைபெற்றது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது போன்ற தொடர் சம்பவங்கள் தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இஸ்லாமியர்கள் இந்த விஷயத்தை பார்க்குறாங்க. அதாவது அந்த ட்விஸ்ட் பண்ணுறது, ஒரு கூட்டமாக ஒரு 100 பேர் சேர்ந்து விட்டால் அந்த காவல் நிலையத்தை நம்ம என்னவாலும் பண்ணலாம், நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. இந்து மதம் சம்பந்தமாக ஒரு ஏற்றட் ஸ்பீச் கொடுத்தாரு ஒரு இமாம். அவரை வந்து மகாராஷ்டிராவில் அரெஸ்ட் பண்ணாங்க, குஜராத்துக்கார மகாராஷ்டிரா. உடனே அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் உடனே திரண்டு காவல் நிலையத்தையே முற்றுகையிட்டு அதை சின்னாபின்னப்படுத்தலான்னு பிளான் பண்ணுறப்ப அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை வேறு விதமாக செயல்பட்டது. துப்பாக்கி சூடு நடத்த ஆரம்பித்த உடனே அப்புறம் அவரே அனௌன்ஸ் பண்ணார், இல்லை என்னை விசாரணைக்கு கூப்பிட்டாங்க, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு. அதுக்கு அடுத்தது அவருக்கு என்ன ஆகுங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இது போன்று மகாராஷ்டிரா காவல்துறை, குறிப்பாக பாஜக ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை செயல்பட்டது போல செயல்பட்டிருந்தா தமிழக காவல்துறைக்கு பயம் இல்லை. இப்போ இது போன்ற சம்பவங்களால் என்னென்னா, நாளைக்கு புர்கா அணிச்சிட்டு வந்து ஒரு ஆம்பளையே புர்கா போட்டுட்டு ஏதாவது திருட்டு வழக்கில் ஏதாவது இருந்தால் கூட அவனை வந்து இவங்க கைது செய்ய மாட்டாங்க. காரணம், ஐயோ நம்ம ஏதாவது கேட்க போய் இது வந்து இஸ்லாமிய பிரச்சனையாக கொண்டு போய்விடுவாங்களோ அப்படிங்கிறது. பல கடத்தல் விஷயங்களே பார்க்குறோம். புர்கா அணிந்தக்கூடிய பல வீடியோவாக நம்ம வந்து கொண்டு சமூக வலைதளங்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் தமிழக காவல்துறை, காரணம் இந்த அரசே வந்து நாங்கள் அவங்களுக்கு அடிமைப்பட்டது. ஏன்னா பயங்கரவாதிகளே விடுவிக்க எத்தனிக்கக்கூடிய இந்த அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு இனிமேல் இஸ்லாமியர்கள் குற்றவாளிகளாக இருந்தால் கூட அவங்க மீது எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கும்? ஸோ காவல்துறை இப்படி செயல்படுவதனால் சாதாரண மக்களுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது. தமிழக காவல்துறை தான் இப்போ சிந்திக்கணும். இப்போ அவங்க தான் கையெறு நிலையில் இருக்காங்க. அரசோ பயங்கரவாதிகளே வெளியில் விடுங்கிறாங்க. ஸ்டேஷனில் இருந்தால் அவங்க வந்து மத ரீதியாக பிரச்சனை எடுத்து அவரை வந்து சஸ்பெண்ட் ஆகிறார். இப்போ காவல்துறை என்ன தான் நடவடிக்கை எடுப்பது? பாதி குண்டித்தங்கம் யார் கடத்துறான்னு எல்லாருக்கும் தெரியும், போதை பவுடர் கடத்துறவன் யாருன்னு தெரியும். இப்போ இவர்கள் மீதெல்லாம் இந்த காவல்துறை எப்படி நடவடிக்கை எடுக்கும்? ஆகவே மத ரீதியாக இந்த அரசு செயல்படுகிறது. இப்போ காவல்துறையும் அது போன்ற ஒரு நிலைக்கு இந்த திராவிட மாடல் அரசு தள்ளி இருப்பது, இதுதான் மிக வெட்கக்கேடானது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி.